Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போகிறது இஞ்சி தொக்கு. இஞ்சி வந்து செரிமானத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதாவது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இஞ்சியில். நம்ம இன்னைக்கு இஞ்சி தொக்கு எப்படி செய்ய போகிறோம்னா இஞ்சி, வெல்லம், அதே மாதிரி புளி இது மூணுமே சம அளவில் எடுத்துட்டு இது கூட வந்து வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி வந்து கருவேப்பிலை, அதாவது வெல்லம், இஞ்சி, புளி இந்த மூணுமே சம அளவில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப்னா 1 கப் வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க, புளியும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. புளி வந்து நான் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஊற வச்சுருக்கிறேன். அதாவது தண்ணி ஊற்றி ஊற வைக்கல, ஜஸ்ட்டு வாஷ் பண்ணாவே அதனோட ஈரப்பதமே இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்ய போகிறோம். தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். ஏன்னா தொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காரத்தையும் அடக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெந்தயம். இந்த மூணையுமே சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் எதுவுமே நம்ம போட வேண்டியதில்லை. அது வெங்காயம் போட்டோம்னா வெங்காய சட்னி ஆயிரும். அதே மாதிரி வரமிளகாய் வந்து நான் 5 எடுத்துருக்கிறேன்னா இஞ்சியினோட காரம் ஜாஸ்தி இருக்கும். அதை அடக்கிறதுக்கு வந்து நம்ம வெல்லமும் புளியும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறிட்டு வருது. மாறிடுச்சு. நம்ம வரமிளகாய், கருவேப்பிலை இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து வாசம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம இஞ்சி வந்து போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து சூட்லேயே வதங்கினா போதும். வெல்லம், புளி இது ரெண்டுமே வந்து என்னென்னா நம்ம மிக்சியில் போட்டு டைரெக்டாக அடிச்சிட்டாவே போதும். இதை வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இஞ்சி தொக்கு ரெடி ஆயிரும். நம்ம மிக்சியில் புளி ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். புளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு நான் வெல்லமும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி வச்சுருக்குது வரமிளகாய், இஞ்சி, வெந்தயம். இதுக்கு வந்து பூண்டெல்லாம் நீங்கள் எதுவுமே சேர்த்த வேண்டாம். ஏன்னா இஞ்சி தொக்குனோட டேஸ்ட் வந்து மாறிடும். அவ்வளோதான். இதை வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். உப்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் இருந்தாவே போதும். இந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இஞ்சி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அதாவது தோசைக்கு பணியாரத்துக்கு யூஸ் பண்ணுறப்போ மேலே வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுவையான இஞ்சி துவையல் ரெடி. நான் இஞ்சி தொக்கு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.